வீடியோ போட்டு 2 வருஷம் ஆகுது. கவர்ச்சியாவோ அது ஆபாசமான வீடியோ, முக்கியமான வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் திசையின் வழி கப்பல். இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான வீடியோ தான் நீங்கள் எல்லாருமே பார்க்க போகிறீங்க. நாங்கள் வீடியோ போட்டு 2 வருஷம் ஆகுது. இந்த 2 வருஷத்தில் எந்த ஒரு விஷயமும் நாங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணதே இல்லை. இப்போ தான் உங்ககிட்ட நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம். ஒரு ரொம்ப முக்கியமான வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் அது என்ன சொல்ல வரோம், அது எதை பற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த சோசியல் மீடியாவுக்குள்ளே நாங்கள் வந்து 2 வருஷம் ஆகிட்டுனாலும் இந்த 2 வருஷத்தில் நாங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 4 பேருக்கு எங்களோட வீடியோவை பார்த்தா பயனடையணும் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் வீடியோ போட்டுட்ருக்கோம். எங்கள் வீடியோவை பார்த்தோன்னே ஐயோ இவங்க வீடியோவா அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி நாங்கள் என்றைக்குமே வீடியோ போட மாட்டோம். அப்பவும் சரி இப்பவும் சரி இவங்க வந்து சாரி மட்டும் தான் கட்டியிருப்பாங்க. இல்லை, அது நம்ம வீடியோ போட்ட ஸ்டார்டிங்கில் இருந்து நிறைய பேருக்கு தெரியும், வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக தெரியும். இன்னமும் நீங்கள் அதே மாதிரி தான் இருக்கீங்க, மாறவே இல்லை. நிறைய பேர் வந்து அப்போ வேற மாதிரி இருப்பாங்க, இப்போ மாறி மாறி வராங்க. நீங்கள் இன்னும் அப்படியே இருக்கீங்க, பரவாயில்ல. ஒரு நைட்டியோ ஒரு சுடிதாரோ எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க, ஃபுல்லாகவே சாரீ தான். ஒரு ஃபேமிலி கண்டென்ட்னாலும் சரி எதுனாலும் சரி சாரியில் தான் இருப்பாங்க எப்போவுமே. அது நீங்கள் கண்டிப்பாக பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். மற்றபடி நாங்கள் ஒரு கண்டென்ட் ஏதாவது எடுத்து பேசுகிறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு டபுள் மீனிங்கோ ஒரு செக்ஸுவல் பற்றியோ மற்றபடி ஆபாசமாவோ எந்த இதோ பற்றியும் நாங்கள் எடுத்து போட மாட்டோம். ஏன்னா நம்மளோட வீடியோவை பார்த்தா யாருக்குமே முகம் செழிக்கக்கூடாது. திருநெல்வேலியிலேருந்து திசைநிலை தம்பதின்னு சொல்லி இவங்க வீடியோ போடுறாங்களா, இவங்க வீடியோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மக்கள்கிட்ட ஒரு நல்ல கருத்து, மற்றபடி எங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த சோசியல் மீடியாவுக்குள்ளே நாங்கள் வந்தோம். அதையும் நாங்கள் கரெக்டாக அச்சீவ்மெண்ட் பண்ணி கரெக்டாக நாங்கள் போயிட்டு தான் இருக்கோம். இப்போ வரைக்கும் நாங்கள் அதை விட்டு நாங்கள் வெளியில் ட்ராக்கில் எதுலேயும் மாறியும் போகலை. மற்றபடி வேறு எதுலேயும் நாங்கள் வேறு மாதிரி வீடியோவும் போடுங்க, வியூஸுக்காக நாங்கள் வேறு மாதிரி நாங்கள் மாற்றலை. வர்றது வடக்கட்டும், நம்ம ஒரு பக்கம் வேலை பார்க்க தான் செய்கிறோம். இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நாங்கள் உள்ளே வந்தோம். அதுவும் நம்ம எப்போ ஃபஸ்ட்டு வந்தோம் அதை சொன்னீங்களா? ஆமாம், நாங்கள் சென்னையில் இருக்கும்போது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே சும்மா எப்படி ஒரு படத்தில் உள்ள காமெடி, வடிவேல் காமெடி, கோவிசல்ல காமெடியை வச்சு நாங்கள் வீடியோ போட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இவங்க கன்சீவாக இருந்ததுனால அதை நாங்கள் விட்டுட்டோம். இப்போ என்னன்னா எல்லாரும் கன்சீவ் ஆகணும் அதை பற்றியே ஃபுல்லாக வீடியோ போடுவாங்க. நாங்கள் அந்த மாதிரி நாங்கள் போட விரும்பலை, அதனால நாங்கள் விட்டுட்டோம். அப்படியே சேனல் அப்படியே விட்டுட்டோம். அதுக்கப்புறம் ரீச் ஆகலை அப்படின்னு ஊருக்கும் வந்துட்டோமா, அது அப்படியே நாங்கள் சேனலை க்ளோஸ் பண்ணிட்டு அதே பேரில் மறுபடியும் சேனல் ஓப்பன் பண்ணி இப்போ நாங்கள் 2 வருஷத்துல இந்த நிலைமைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கோம். அதுவும் எப்படின்னா டிவி சேனல், அதில் வந்து தியேட்டரில் அதெல்லாம் நிறைய நம்ம விளம்பரம்லாம் ஓடி இருக்கு. அப்போலாம் கூட யாருமே அந்தளவு பேசலை. வெளியூரில் இருக்கிறவங்க எல்லாருமே மோஸ்ட்லி சொன்னால் ஒரு 2 பேர் தூத்துவாங்க, எல்லாத்தையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. 99% ஒரு 10%, அதை 1% வேணால் ஒரு இப்போ 100 பேர் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் உள்ளூருக்குள்ள நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் நல்லவங்க எங்களை வாழ்த்திட்டு தான் இருக்காங்க. ஆனால் கெட்டவங்களுக்கு என்னென்னா, இவன் இந்த மாதிரி வீடியோ போட்டு முன்னேறி வந்துட்டானே, இவன் நாளைக்கு நல்லா வாழ்ந்துருவானோ, நல்லா பண்ணிடுவானோ, எந்த ஒரு இதுலேயும் அவனோட கெட்ட பேர் எதுவுமே அவன் எடுக்கலையே அப்படின்னு. என்னன்னா, நாங்கள் 2 வருஷம் வந்து நாங்கள் வீடியோ போடும்போது எல்லாருக்குமே தெரியும், உள்ளூர் சைடு எல்லாருக்குமே என்ன மாதிரி திசையின் வழி கப்பல் இவங்க வீடியோ போடுறாங்க, இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். தியேட்டரு அப்புறமா டிவி சேனல்ல இருந்து எல்லாத்துலேயுமே வந்துச்சு, நாங்களும் ஆடெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்பவும் அவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்களுக்கு எரிச்சல் ஆகாது. ஆனால் இப்போ பாருங்க, நாங்கள் வீடியோ போட்டு 2 வருஷத்துல இருக்கோம். ஆனால் இப்போ எல்லாருக்குமே அதிகமாக காந்த ஆரம்பிச்சிச்சு. அந்த அளவுக்கு ஏன்னு தெரியல. ஆனா அவங்க வந்து வயிற்றெரிச்சல்ல இருந்தது இப்போ காந்துற அளவுக்கு ஆயிட்டு. ஆனா ஏன் அப்படி இருக்காங்கன்னு தெரியல. அப்போ நாங்க வந்து உள்ளூர்ல இருந்து நம்ம எந்த ஒரு ஆபாசமும் இல்லாம, ஒரு கவர்ச்சியாவோ எதுவுமே இல்லாம நம்ம இப்படி இருந்து நம்ம வீடியோ போடுறோம், நல்ல விதமா நம்ம வீடியோ போடுறோம். ஆனா அது வந்து ஏன் உங்களுக்கெல்லாம் எதுக்கு பிடிக்க மாட்டேக்கு? நம்ம வந்து அப்போ அசிங்கமா போட்டா கூட அவங்க ஏத்துக்கிடுவாங்க போல இருக்கு. நம்ம நல்ல விதத்துல வீடியோ போட்டோன்னா அவங்களுக்கு ரொம்ப இதா இருக்காது. எதனாலன்னு தெரியல. ஒருவேளை நம்ம முன்னேறி வர்றதுனாலயா அதான் இருக்கும். அதை பொறாம, வேற என்ன சொல்றது, பொறாம தான். அப்படி பாதி, வேற ஒன்றும் கிடையாது. எங்க ஊர் பக்கத்துலேயே நிறைய பேர் வீடியோ போடுறாங்க, வேற மாதிரி ஆபாசமெல்லாம் வீடியோ போடுறாங்க. அவங்களெல்லாம் பற்றி பேசுகிறவங்க அவங்க நல்லா வீடியோ போடுறாங்க, அவங்க நேச்சுரலாக வீடியோ போடுறாங்கன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு தெரிஞ்சது இதுதான்ப்பா, எங்களுக்கு நேச்சுரல் இதுதான். நாங்கள் லைஃப்பில் இப்படி தான் வாழ்கிறோம், நாங்கள் அதை வச்சு தான் நாங்கள் கண்டென்ட் போடுறோம். ஒரு வீடியோ போடுறதுனாலும் சரி எதுனாலும் சரி எங்களுக்கு என்ன தோணுதோ நாங்கள் அதை தான் செஞ்சிட்ருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் வேறு மாதிரி மாற்றி வேறு ட்ராக்கில் நாங்கள் கொண்டு போனோம் அப்படின்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. ஏன்னா அது எங்களுக்கு தேவை கிடையாது. வியூஸுக்காக அப்படி போயிட்டு நாளைக்கு எங்கள் பேரை நாங்கள் கெடுத்துக்க விரும்பலை. எங்களுக்கு இன்றைக்கி திசைவலனாலும் சரி, வெளியூருக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் தேடி வந்து எங்களை வந்து ஒரு ஃபேமிலியோடு வந்து எல்லோரும் பார்த்து
பேசிட்டு வாழ்த்திட்டு போகிறாங்க. எங்களுக்கு அது போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. பணமோ எதுவோ அது ரெண்டாவது அடுத்து, இதை விட்டு அடுத்தது எங்களுக்கு ஒரு பெருமை என்னென்னா திசினொலி தம்பதி அப்படின்னு எங்களை வந்து பார்த்து பேசுகிறாங்க. நீங்கள் உங்கள் வீடியோலாம் நல்லா இருக்குது, உங்கள் வீடியோவை நாங்கள் யூடியூப் குழந்தைகளுக்கு முதல்கிட்ட நாங்கள் காமிக்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லோரும் பார்த்து நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிட்டு போகிறாங்க. இதுதான் எங்களுக்கு வேணும், அது எங்களுக்கு நிறைய கிடச்சிருக்கு. இப்போ படிப்படியாக வளர்ந்து வந்தோடனே எல்லாருக்கும் வயிறு எதுக்குன்னு தெரியல. அது உடம்பு சரியில்லாம இருந்து மீண்டு வந்ததுக்கு பிறகுதாம்மா அவ்வளோ பெரிய இது, அவ்வளோ பேர் முகத்தையும் பார்க்க அவ்வளோ அந்த அளவுக்கு இருக்காங்க. அது ஏன்னே தெரியல. ஒருவேளை நம்ம ஆப்ரேஷன் பண்ணி வெளியே வந்ததுனாலயா என்னமோ தெரியல. ஆனால் உள்ளூரை விட்டு வெளியூர்லலாம் நல்ல ஒரு சப்போர்ட் நீங்கள் எல்லாருமே கொடுக்குறீங்க. கண்ணெதிர உள்ளவங்களை விட கண் பார்க்காதவங்க தான் உங்களோட ஆதரவு தான் அதிகமாக இருக்குது. உண்மையே சொல்லப்போனால் நிறைய பேர் இப்போ கல்யாண நாளுக்குலாம் ஏகப்பட்ட வாழ்த்து. அப்பா இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக கமெண்ட் வந்தது. ஃபுல்லாக நல்ல நல்ல கமெண்ட் தான், பேடு கமெண்டே கிடையாது. உங்கள்கிட்ட காமிச்சா கூட பார்ப்பீங்க, படிக்க முடியல, அவ்வளோக்குள்ள வாழ்த்து வந்துக்கிட்டே இருக்கு. கமெண்ட்ல கூட சொல்கிறாங்க, இந்த யூடியூபர்ஸில் வந்து நான் உங்களுக்கு பேடு கமெண்டே அதிகமாக வந்ததில்லை, நிறையா பேர் பார்த்துருக்கேன், உங்களுக்கு அப்படி இல்லை அப்படிங்கிறாங்க. உண்மையை சொல்ல போனால் நம்ம இருக்கிறது காரணம் நீங்கள் தான், நீங்கள் கொடுத்த